வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி பணத்த பத்தி பேசலான்னு நெனச்சேன். பணம் வந்து உங்களுக்கு எல்லாமே குடுக்காது லைஃப்ல. பணம் கேன் மனி பை எவ்ரிதிங். இத தான் உங்கள்ட்ட ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் பண்றவங்கலாம் சொல்றாங்க. பணம் சந்தோஷத்த குடுக்குமா? பணம் இத குடுக்குமான்னு. பணம் எல்லாம் குடுக்காதுன்னு நானே சொல்லிடுறேன். ஆனா பணம் என்ன பண்ணும்னா, அன்ஹாப்பியா இருக்கிறதுலேருந்து உங்கள காப்பாத்தும். அதாவது நெறைய கஷ்டங்கள், முக்காவாசி கஷ்டங்கள் வாழ்க்கையில பணம் பற்றாக்குறையிலேருந்து தான் வரும். அந்த பணம் பற்றாக்குறையில இருந்து உங்கள காப்பாத்தும், பணம் இருந்ததுன்னா. அதுதான் மெயின் அட்வான்டேஜ். இப்போ உடம்பு சரியில்லைன்னா பணம் உங்கள காப்பாத்துது. ஆனா பணம் உங்கள கம்ஃபர்டபுளா வச்சிருக்கும். இப்போ எலிசபெத் ராணி கூட இறந்துட்டாங்க. அவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது. அவங்கள லைஃப் லாங் வச்சிருக்க முடியாது. பட் வீட்டில கம்ஃபர்டபுளா செத்து போற மாரி தான் பண்ண முடியும். இதால் பணத்தால முடியும். இதே பணம் இல்லைன்னா யாருமே நம்மள திரும்பி பார்க்க மாட்டான். நம்ம கார்ப்பரேஷன் லாரி தான் நம்மள தூக்கி போடும். இது 2ம் டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால தான் பணம் முக்கியம். பணம் கேன் கீப் யூ கம்ஃபர்டபுள். பணம் கேனாட் கிவ் யூ ஹாப்பினஸ். இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பணத்த நீங்க சேர்க்கறதுங்கிறது ஒரு ஃப்ளோயிங் ரிவர்ல டேம் கட்டி நிறுத்துற மாதிரி. சின்ன சின்ன செக் டேம் அங்கங்க கட்டுனீங்கன்னா, தண்ணி அங்கங்க தேக்க வைக்கலாம். பணத்தையும் நீங்க அது மாரி தேக்க வைக்கலாம். பணத்த தேக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல வேணுது ஹை இமோஷனல் அண்ட் சோஷியல் இன்டெலிஜென்ஸ். இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும். இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா, உங்க செல்ஃப் எஸ்டீம் லோவா இருக்காது. செல்ஃப் எஸ்டீம் லோவா இல்லைன்னா, நீங்க வந்து வாண்டாதத நீங்க பண்ண மாட்டீங்க. மோஸ்ட் பீப்பிள் லூஸ் மனி பிகாஸ் தே டோன்ட் கீப் டேப் ஆஃப் ஹவ் மச் மனி தே ஸ்பெண்ட். வரவுக்கு மீறி செலவு பண்ணுவாங்க. என்ட்ட நெறைய பேர் வருவாங்க. லட்சக்கணக்கில சம்பாதிப்பாங்க. லட்சக்கணக்கில கடன் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டியே இருக்காது. கடைசியில கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெட் நெகட்டிவ்ல இருப்பாங்க. ஆனா, குரோர்ஸ்ல அசெட் இருக்கும். குரோர்ஸ்ல லையபிலிட்டி இருக்கும். இந்த லையபிலிட்டி எதனால வருதுன்னா, வேண்டாத பொருள அவங்க வாங்குறது தான். வேண்டாத பொருள் வாங்குறது எதுக்கு வாங்குறாங்கன்னா, உலகத்துக்கு ஷோ காட்டுறதுக்காக வாங்குறாங்க. உலகத்துக்கு ஷோ காட்டுறதுக்காக நீங்க பொருள் வாங்கினா, இட் ஷோஸ் எமோஷனல் ப்ராப்ளம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ப்ராப்ளம். நம்மளுக்கு ஃபங்க்ஷனலா கம்ஃபர்டபுளா இருந்தா போதும். அந்த எமோஷனல் லெவல்ல நீங்க ஸ்டேபிளா இருந்தீங்கன்னா, நீங்க இம்பல்ஸ் பையிங் பண்ண மாட்டீங்க. இம்பல்ஸ் பையிங் பண்ண மாட்டீங்கன்னா, ஒரு பொருள பார்த்தோன்னே வாங்க மாட்டீங்க. யோசிச்சு இந்த பொருள் நம்மளுக்கு தேவையான்னு பார்த்து தான் வாங்குவீங்க. அப்ப தான் நீங்க இது மாரி யோசிச்சா தான் பணம் தேங்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறீங்க. இல்ல பணம் தேங்கறதுக்கே நீங்க வாய்ப்பு குடுக்காம, வரத்துக்கு முன்னாடியே செலவு பண்ணுவீங்க. நெறைய சேலரிடு பீப்பிள் என்ன ஆகும்னா, ரூ. 1,00,000 சம்பாதிப்பாங்க. ஆல்ரெடி இஎம்ஐ புரோகிராம்டா இருக்கும். 5ஆம் தேதியே 1ஆம் தேதி பணம் வந்தா, 10ஆம் தேதி கையில பணம் இருக்காது. பணம் பற்றாக்குறை இருக்கும். ஸோ, அடுத்த 10 நாளைக்கு திரும்பி பணம் விழுமான்னு. தட் இட்செல்ஃப் இஸ் அ சைன் தட் திங்ஸ் ஆர் இன் சீரியஸ் ட்ரபிள். அதனால பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா, பெரிய ப்ராப்ளம். இத கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணோம்னா தான் நல்லது. நம்மளுக்கு வந்து இதனால தான் பணத்த வச்சு வாங்காதீங்கன்னு நான் சொல்றேன். வீடு வாங்கினீங்கங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் இஎம்ஐல வாங்கினீங்கன்னா. ஏன்னா ஸ்ட்ரெய்ட்டாவே 50% அவங்களோட ஏர்னிங்ஸே உள்ள போயிடும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, வேல்யூபிளாவே இருக்காது. மெட்ராஸ்ல 2012க்கு அப்புறம் வீடு வாங்கினவன் எவன வேணா கேளுங்க. இது டெஃபினட்டா ஒரு பெரிய ட்ராப்பு. அடுத்தது கார் வாங்குறது. கார் வாங்கி வெளில எடுத்தீங்கனாலே 50% போயிடும். ஸோ, அதுவும் உங்களுக்கு நிச்சயமா ஒரு ட்ராப்பு. இந்த கார் லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன்லயே முக்காவாசி லோன் போயிடும். இந்த டெம்ப்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டும் குடுப்பான். ரூ. 30,000 சம்பளம்னா ரூ. 3,00,000 கிரெடிட் கார்டு குடுத்துருவான். ஏன்னா, நீங்க அதில வந்து மினிமம் டியூ மட்டும் கட்டணும். அப்ப 60% ரிட்டர்ன் ஒண்ணுக்கும் வந்துன்னே இருக்கும். ஸோ, இதெல்லாம் நெகட்டிவா நான் உங்கள்ட்ட சொல்ட்டேன். திரும்பி நான் ஸ்விட்ச் பண்ணி பாசிட்டிவா சொல்றேன். நீங்க சம்பாதிச்சு சம்பளத்தில பணக்காரன் ஆக முடியாது. ஸோ, நீங்க பணக்காரன் ஆறீங்கன்னா, பை ஏர்னிங் மனி யூ கேனாட் பிகம் வெல்தி. இஃப் யூ ட்ரை டூ ஏர்ன் மனி அண்ட் பிகம் வெல்தி, யூ வில் நெவர் பிகம் பணக்காரன். ஏன்னா, வாழ்க்கையில நீங்க பார்த்த எல்லா பெரிய மனுஷனுமே 50 வயசுக்கு மேல தான் பணம் சேர்த்திருப்பாங்க. 99% ஆஃப் தேர் வெல்த் வந்து 50 வயசுக்கு மேல இருக்கிறப்ப தான் வரும். நீங்க பஃபெட் எடுத்துக்கங்க, கேட்ஸே எடுத்துக்கங்க. மைக்ரோசாஃப்ட்ல அவர் சம்பாதிச்சதுலேருந்து மேல இன்வெஸ்ட்மெண்ட்ல அவர் சம்பாதிச்சது தான் ஜாஸ்தி. எப்போதுமே யூ ஷுட் நோ ஹவ் டு இன்வெஸ்ட் மனி.
நீங்கள் பேங்க்கில் பணம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,00,000 வச்சுருந்தீங்கன்னா ரூ. 50,000 தான் வரும். அதில் 10% முன்னாடியே பிடிக்கிடுவாங்க. ரூ. 45,000 தான் இருக்கும். ஸோ ரூ. 10,00,000 வச்சு வருஷத்துக்கு ரூ. 45,000 வாங்கி நீங்கள் நிச்சயமாக பணக்காரனா ஆகவே முடியாது. ஸோ நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா நல்லா இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நம்ம சம்பாதிக்கிற இன்கம். பேசிவ் இன்கம்ங்கிறது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர வேண்டிய இன்கம். பேசிவ் இன்கம் க்ரோ ஆகலைன்னா உங்களுக்கு பணக்காரனாக ஆகவே முடியாது. பஃபெட்டு சாவர இப்போ 92 வயசு இருக்கிறான். அவனோட பேசிவ் இன்கம் வந்து 100 டைம்ஸ் இஸ் ஆக்டிவ் இன்கம். அந்த வர பேசிவ் இன்கம்மை இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் பாண்டில் வச்சுருக்கிறான் அன்றைக்கி, ட்ரெஷரி பாண்ட்ஸில். என்றைக்கு வேணால் விற்று அடுத்த நாளைக்கு ஒரு கம்பெனி வாங்கிடலான்னு. ரீசெண்டாக இப்போ ஆக்சிடென்டல் பெட்ரோலியம்னு ஒரு கம்பெனியை இழுத்து வாங்கி மூடிட்டான், கம்ப்ளீட்டாக வாங்கி சாப்பிட்டான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாட்டாஸ் அப்படி தான் இருக்கிறான். அவன் 1 ஸ்டெப் ஹையரு. கடன் போட்டு கம்பெனியை வாங்கிடுவான். டிசிஎஸ்லேருந்து வர கேஷ் ஃப்ளோ எடுத்து அந்த கடனை அடைச்சிடுவான். ஸோ இது ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்தேன்னா, உங்கள் பேசிவ் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பேசிவ் இன்கம்மை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அந்த பேசிவ் இன்கம்மை திரும்பி பேங்க்லேயே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதனால் ரியல் மணிங்கிறது கம்ஸ் பை இன்வெஸ்டிங். ஸோ இன்வெஸ்டிங் வந்து மற்றவங்க அட்வைஸ் கேட்டு நீங்கள் பெருசாக பணக்காரன் ஆகிடும், இன்க்ளூடிங் மீ. என்ன கேட்டு நீங்கள் பெரிய ஆளாக முடியாது. அந்த இன்வெஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் எதில் போடணும்னு. உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் தான் பணம் போட்டிங்கன்னா பாப்புலர் ஆக முடியும். நீங்கள் எவனோ ஒருத்தன் சொல்கிறத கேட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக போயிடும். ஏன்னா நீங்கள் அதை வாங்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நல்லா ஜிகினா போட்டு படம் காட்டுவேன். அப்போ நீங்கள் வாங்கினா தான் எனக்கு கமிஷன். அது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் விற்கிறேன்னா நான் விற்றா கமிஷன். உங்களுக்கு இன்சூரன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி விற்றா பெரிய கமிஷன். நான் உனக்கு போர்ட்ஃபோலியோ அட்வைஸரானா ஒரு வாட்டி உங்கள் போர்ட்ஃபோலியோ நான் மேனேஜ் பண்ணுறச்ச 2% கமிஷன். நான் உங்களுக்கு கம்மியாக நீங்கள் வந்து அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ரியலி வெல்த் க்ரியேஷன். உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பணக்காரனாகிறது ஃபண்ட் மேனேஜர் தான். அதனால் இன்வெஸ்டிங்கிறத எல்லாருமே கற்றுக்க முடியும். நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் நம்ம ரியல் பணக்காரனா ஆகவே முடியாது. நன்றி, வணக்கம். வணக்கம். செப்டம்பர் 23லேருந்து அக்டோபர் 1 வரைக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நான் இருப்பேன். செப்டம்பர் 24 சனிக்கிழமை சாயங்காலம் துபாயில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். அக்டோபர் 1 அன்றைக்கி அடுத்த சாட்டர்டே அபுதாபியில் ஒரு இவெண்ட் வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் நான் துபாயில் தான் இருப்பேன். என்னை துபாயில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் போட்டீம் நம்பர்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. துபாயில் நான் உங்களை சந்திக்கிறேன், அபுதாபியில் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் போடணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பும் போட்டீம் நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க துபாயில் சந்திக்கலாம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.